நாம் தமிழரில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் என்பதை நாங்கள் இயக்கம் தொடங்கிய காலத்தில் எழுதப்பட்ட சட்ட விதி. ஆனால் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து 14 ஆண்டுகள் ஆகிறது. தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி இன்று வரை சீமானை தவிர வேறு எவரும் அந்த இடத்தில் அலங்கரிக்க முடியவில்லை. ஆகையால் அந்த இடத்தில் என் மகள் வித்யாராணி வந்து அமர்ந்தால் இதைவிட என்ன பாக்கியம் இருக்கிறது எமக்கு? அந்த தகுதி அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மகத்தான போர் வீரனின் மகள். சீமான் என்ன போர் வீரனா? போர் மறவரா? ஈழத்திலே போராடிய புலிகளுக்காக போராடி நின்றாரா? இல்லை புலிகளுக்காக இங்கிருந்து ஆயுதம் தரித்த களத்திலே போராடியவரா? இல்லை ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே போராடி கொண்டிருந்த புலிகளுக்காக இங்கிருந்து மருந்து மாத்திரைகள் அனுப்பிய பெருமை உண்டா? எதுவும் கிடையாது. ஆக பேச்சாற்றல் என்கிற ஒரு தன்மையை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழகத்தில் ஒரு தலைவராக முடியும் என்பதற்கு சான்றாக சீமான் இருக்கிறார். ஆனால் முகிலன் அவர்களுக்கு வணக்கம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில ஒருங்கிணைப்பாளரை மாற்றணும். ஆனால் இது தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதுவரை மாற்றப்படலை அப்படின்னு சீமான் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய முகிலன் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்பயாவது ஒரு யாரை வாயை திறந்து வலியுறுத்திருப்பீங்களா? ஏன் வலியுறுத்தலை? அதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலாக இருக்குது. இப்போ வெளியே போயிட்டு ஏதோ ஒரு வாடகை வாயாக இதெல்லாம் சொல்லக்கூடிய உங்களால் ஏன் கட்சிக்குள்ளே இருந்துட்டு அதை தத்துவம் பெற வைக்க முடியல? அப்போ நீங்கள் தகுதி எடுத்து போய் வாய்ப்பூத்தி கைப்பற்றி நின்றீங்களா? இல்லை இங்கே வெளியே போயிட்டு எதனா எலும்பு துண்டுக்காக இந்த வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்கிறீங்களா? இப்போ வித்யாராணி அவர்கள் அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பெண்ணை தெருவில் இழுத்து விடக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அந்த ஒரு கயமத்தனத்துக்குலாம் அவங்க மயங்க மாட்டாங்கங்கிறது நல்லா தெரியும். ஏற்கனவே கல்யாண சுந்தரம், வெற்றிக்குமரன் இது போன்ற பலரையும் கொம்பு சீவி விட்டு அவர்களெல்லாம் தெருவில் இழுத்து விட்டு நாய் என்ன ஏதோ என்னது சொல்கிறது இல்லை, அது மாதிரிலாம் அடி வாங்க வச்சவங்க தான் நீங்களாம். நான் கேட்குறேன், இந்த வித்யாராணி வீரப்பன் அவர்கள் தேர்தலில் களம் காணும் போது என் மகள் வாயிலேயே பேசக்கூடிய இந்த முகிலன் அவர்களுக்கு ஆதரவான நிலையில் எந்த இடத்துலையாவது ஒரு பிரச்சார சூழலையோ அல்லது ஆதரவு நிலையை உங்களால் காட்டுறதுக்கு துப்பு திராணி இருந்துச்சா முகிலன்? அப்போ என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் தேசியத்தில் நாம் தமிழர் கட்சி என்னும் ஒரு ஆளுமை பெற்றக்கூடாது. அப்படி பெற்றுச்சுன்னா இந்த தமிழ் தேசியம் வீரப்பனார் பற்றி பேசி எச்சி சோறு திண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எலும்பு துண்டு கலையக்கூடிய நாய்களான உங்களை போன்றவர்களுக்கான பிழைப்புவாதம் பரிபவங்களை கத்துறீங்க, சரியா?